Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஊசிமலை காட்சிமுனை சூழல் சுற்றுலா தளத்தில் செல்ஃபி எடுத்தபோது 150 அடி பள்ளத்தில் விழுந்த சுற்றுலா பயணியை 10 மணி நேர போராட்டத்திற்கு பின் இராணுவத்தினர் பத்திரமாக மீட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெகதீஷ் வழங்க கேட்கலாம். ஜெகதீஷ், மேற்கண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. நீலகிரி மாவட்டம் கூடலூரிலிருந்து உதகை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் வனத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் ஊசிமலை காட்சிமுனை சூழல் சுற்றுலா மையத்திற்கு நேற்று செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த சிவகுருநாதன் என்ற சுற்றுலா பயணி செல்ஃபி எடுக்கும் போது 150 அடி பள்ளத்தில் எதிர்பாராத விதமாக தவறி விழுந்துள்ளார். இதனை தொடர்ந்து நீண்ட நேரமாகியும் சுற்றுலா தளத்திலிருந்து அந்த நபர் வெளியேறாததால் சந்தேகமடைந்த வனத்துறையினர் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்ததின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரமாக தேடும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது இரவு நேரம் என்பதாலும் யானை, புலி உள்ளிட்ட வனவிலங்குகளின் நடமாட்டம் உள்ள அடர்ந்த வனப்பகுதி என்பதாலும் சிரமம் ஏற்பட்டதால் தேடுதல் பணியிலிருந்து தீயணைப்பு துறையினர் திரும்பி சென்றனர். இந்நிலையில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராணுவ அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு பேசியதன் அடிப்படையில் வனத்துறையினருடன் இணைந்து ராணுவ வீரர்கள் இரவோடு இரவாக பள்ளத்தில் விழுந்த சுற்றுலா பயணியை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். விடிய நடைபெற்ற இந்த மீட்பு பணியில் ராணுவம், வனத்துறை, காவல்துறை, தீயணைப்பு துறையினர் ஈடுபட்ட நிலையில் இன்று அதிகாலை சுமார் 10 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு 150 அடி பள்ளத்தில் விழுந்த இளைஞரை உயிருடன் மீட்டனர். தற்போது சிகிச்சைக்காக அவரை உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். 150 அடி பள்ளத்தில் விழுந்து 10 மணி நேரமாக உயிருக்கு போராடிய இளைஞரை காப்பாற்றிய வனத்துறை, தீயணைப்பு துறையினர் மற்றும் ராணுவ வீரர்களுக்கு பாராட்டுகள் தற்போது குவிந்து வருகின்றன. இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் யாரும் இது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என வனத்துறையினர் சார்பில் தற்போது அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பராசக்தி, விரிவான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி ஜெகதீஷ்.